ஹை கைஸ், வெல்கம் டு சினிமா கேப் தமிழ் யூடியூப் சேனல். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா டாப் 5 லவர்ஸ் மூவி பற்றி தான் பார்க்க போகிறோம். நீங்கள் எதனா லவ் பண்ணுறீங்கன்னா ஸோ கண்டிப்பாக உங்கள் லவர் கூட இந்த 5 படமும் நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு லவ் ரொமான்டிக்ஸ் மூவியாக இருக்கும். இது எல்லாமே நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா லவ்னா ஸோ நார்மலாக தான் இருக்கும். ஸோ நார்மலாக வெளியே போவாங்க, லவ் பண்ணுவாங்க, கிஸ் பண்ணுவாங்க, ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ ஆனால் ஃபாரின் அந்த மாதிரி கிடையாது. அவங்க கல்ச்சரே வேறு மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த படமாக இருக்கும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக உங்கள் லவர்ஸ் கூட மட்டுமே இந்த படத்தை பாருங்கள். ஸோ ஃபேமிலி கூட கண்டிப்பாக பார்த்துறாதீங்க. வாங்க வீட்டுக்குள்ளே பார்த்தோம்னா நம்ம சேனல் இப்போ தான் பார்க்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம இந்த பெல் ஐக்கன் கிளிக் அப்படியே நம்ம சோஷியல் மீடியா வச்சு ஃபாலோ பண்ணுங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம். நம்ம லிஸ்ட்ல 5th இடத்துல இருக்கிற பார்த்தீங்கன்னா லவ் இன் த வில்லா. ஸோ இது பார்த்தீங்கன்னா 2022 ரிலீஸ் ஆன ஒரு படம். இந்த படத்தோட ஸ்டோரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹீரோயின் பார்த்தீங்கன்னா இட்டாலிக்கு போறாங்க. ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா தங்கத்துக்காக ஒரு வில்லா புக் பண்றாங்க. ஸோ அந்த வில்லால பார்த்தீங்கன்னா அதே வில்லாவை நம்ம ஹீரோவும் புக் பண்றாரு. ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா ஒரே வில்லாவை புக் பண்ணிடுறாங்க. ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா புக்கிங்ல சில மாற்றம் ஏற்பட்டதால ஒரே வில்லால பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் தங்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் மாத்தி வீட்டுல காலி பண்ண வச்சுக்கிறாங்க. ஸோ ரெண்டு பேர் லவ் பண்ணாங்களா, ஸோ ரெண்டு பேர் பிரிஞ்சாங்களா, ஸோ அந்த ஸ்டோரியா இருக்கும். இல்ல வந்து வணக்கம் சென்னை மாதிரி தான் இந்த படம் ஸ்டோரி அப்படியே இருக்கும். படம் பார்த்தீங்கன்னா தமிழ் டப்லயே அவைலபிளா இருக்கு. ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ரொமான்டிக் காமெடி மூவி. இந்த படத்தை நீங்க மிஸ் பண்ணாம பாருங்க, சூப்பரா இருக்கும் இந்த படம். படத்துக்கு IMDb ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 5.3 கொடுத்திருக்காங்க. நம்பர் 4ல பார்த்தீங்கன்னா நானி டைரிஸ் 2007 ரிலீஸ் ஆன ஒரு லவ் ரொமான்டிக் மூவி. இந்த படத்துல நம்ம ஸ்கார்லெட் ஜோன்சன் ஹீரோயினா. ஸோ நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா காலேஜ் முடிச்சுட்டு என்ன வேலைக்கு போறது தெரியாம பார்த்தீங்கன்னா ஒரு வேலைக்கு அப்ளை பண்ணி அதை குழந்தைங்க பாத்துக்கிற வேலைக்கா போயிட்டு இவங்க வந்து குறும்புத்தனமான ஒரு பையனை வந்து பாத்துக்கிறாங்க. ஸோ அந்த பையன் பார்த்தீங்கன்னா சரியான வாழாக்குறான். ஸோ அந்த பையன் தான் இவங்க நம்ம ஹீரோயின் பாத்துக்கிறாங்க. அதே மாதிரி நம்ம ஹீரோயின் வேலை செஞ்சுக்கிற ஆப்போசிட் வீட்டுல பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ இருக்கிறாரு, அதாவது நம்ம கேப்டன் அமெரிக்கா. அவரை பார்த்ததுக்கு அப்புறம் நம்ம ஹீரோயினுக்கு காதலும் ஓடிட்டு இருக்கு. சைட்ல இவங்களுக்கு காதலும் பண்றாங்க, இதுவும் அந்த பையனும் பாத்துக்கிறாங்க. இவங்க காதலும் பண்ணி அந்த பையனும் பார்த்துட்டு இவங்க லைஃப் அப்படியே போகுது. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அந்த படத்தோட ஸ்டோரி. நமக்கு ஸ்கார்லெட் ஜான்சன் வச்சு சூப்பரான ஒன் ஆஃப் த டிராமா லவ் மூவி. படத்துக்கு பார்த்து IMDb 6.3 கொடுத்துறாங்க. சூப்பரான மூவி. ஸோ இந்த படத்தை மிஸ் பண்ணாம பாத்துருங்க. இந்த படம் தமிழ் டப்ல இருக்குது. ஸோ நீங்க பார்த்து என்ஜாய் பண்ணலாம். நம்பர் 3ல பார்த்தீங்கன்னா 2005ல வந்து நம்ம வில் ஸ்மித் படம் தான் சொன்னது இது. ஸோ நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா ஒரு வேலை செஞ்சுட்டு இருப்பாரு. அதாவது யார் லவ் பண்றாங்களோ ஸோ அவங்க எல்லாத்தையும் சேர்த்து வைக்கிற வேலை. அதாவது ஒன் சைடு லவ் பண்ற பசங்களை அவங்க லவர் கூட சேர்த்து வைப்பாங்க. ஸோ ஒன் சைடு லவ் பண்ற பொண்ணுங்க அவங்களோட லவர் கூட சேர்த்து வைப்பாங்க. ஸோ இந்த மாதிரி வேலை தான் நம்ம ஹீரோ பார்த்துருக்காரு. நம்ம ஹீரோ லைஃப்ல பார்த்தீங்கன்னா சடனா ஒரு பொண்ணு பார்க்குறாரு. ஸோ பார்த்தோட அவருக்கு பிடிச்சி போயிடுது. பார்த்தோன்னா அவரும் அந்த ஹீரோனை லவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. லைஃப்ல இவங்க ரெண்டு பேரும் லவ் சேர்ந்துச்சா பிரிஞ்சாங்களா தான் படத்தோட ஸ்டோரி. ஒன் ஆஃப் த சூப்பரான ஒரு படம். இந்த படம் பார்த்தீங்கன்னா தமிழ் டப்ல இருக்குது. ஒன் ஆஃப் த காமெடி ரொமான்டிக் மூவி. சூப்பரான படம். ஸோ இந்த படம் நீங்க கண்டிப்பா மிஸ் பண்ணாம பாருங்க. ஸோ இந்த படம் தமிழ் டப்ல அவைலபிளா இருக்கு. நம்பர் 2ல பார்த்தீங்கன்னா கிசிங் 2018 ரிலீஸ் ஆன ஒரு லவ் டிராமா மூவி. எலி அண்ட் லீ ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா ஒரே நாள்ல ஒரே டேட்ல ரெண்டு பேரும் பிறந்தாங்க. ஸோ இவங்களோட அம்மா அப்பப்போ மிகப்பெரிய ஃப்ரெண்ட்ஸா இருந்தாங்க. இவங்களும் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி ரொம்ப பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸா இருக்காங்க. ஸோ இவங்களுக்குள்ள பார்த்தீங்கன்னா ஒரு சில ஒருத்தரை பத்தி ஒருத்தர் பார்த்தீங்கன்னா A to Z எல்லாமே தெரிஞ்சு வச்சிருப்பாங்க. ஸோ இவங்களுக்குள்ள என்ன நடக்குது எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா ஓப்பனா சொல்லணும். எதுவுமே சீக்ரெட்ஸ் எதுவுமே உங்க லைஃப்ல இருக்கக்கூடாது சொல்லி அதனால ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸா இருப்பாங்க. நம்ம ஹீரோயின் ஒரு லவ் வந்துடும். ஸோ அந்த லவ் வந்து எப்படி அவங்க ஃப்ரெண்டு கிட்ட சொல்ல முடியாம தவிச்சாங்க. ஸோ அவங்க ரெண்டு பேரும் பிரிஞ்சாங்களா திரும்ப ஃப்ரெண்ட் ஆனால தான் படத்தோட ஸ்டோரி. ஒன் ஆஃப் த சூப்பர் மூவி இது. ஸோ இதுல பார்த்தீங்கன்னா 3 பாட்டு இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் பாட்டு தான் இது. ஸோ நிறைய லவர்ஸ்க்கு இந்த படம் ரொம்பவே பிடிக்கும். ஸோ அதனால நிறைய பேர் இந்த படம் பார்ப்பாங்க. இந்த படத்துல பார்த்தீங்கன்னா லவ் சென்டிமெண்ட்ல அதிகமாவே இருக்கும். இந்த படம் நிறைய பேர் பார்க்காம இருப்பீங்க, மிஸ் பண்ணாம பாருங்க. அப்பதான் தமிழ் டப்ல வந்து இந்த படம் அவைலபிள் ஆகுது, பிரைம்ல இருக்கு. ஸோ நீங்க மிஸ் பண்ணாம பாருங்க. இதோட IMDb ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 5.9 கொடுத்திருக்காங்க இந்த படத்துக்கு. ஸோ நம்ம லிஸ்ட்ல ஃபர்ஸ்ட்ல இருக்கிற படம் தான் டைட்டானிக். 1997 ரிலீஸ் ஆன ஒரு லவ் டிராமா மூவி. ஸோ சூப்பரான படம். படத்தோட ஸ்டோரி என்ன பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ ஜாக் அண்ட் ரோஸ் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு கப்பல டிராவல் பண்ணி போறாங்க. ஸோ அவங்க ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா அந்த கப்பலை சடனா மீட் பண்ணி நம்ம ஜாக்கு ரோஸ் மேல லவ் வந்து நம்ம ரோஸ்க்கும் ஜாக் மேல லவ் வந்துருது. இந்த ரெண்டு பேர் லவ் பாத்தீங்கன்னா ரொம்பவே பெருசா டிராவல் ஆகி போயிட்டு இருக்கு. டைம்ல பாத்தீங்கன்னா அதே கப்பல்ல பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு அபாயம் நடக்குது. அதாவது அந்த கப்பல் வந்து ரெண்டா உடஞ்சி முழுகுது. சோ அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா அவங்க லவ்வும் பாத்தீங்கன்னா பிரியாம ரெண்டு பேரும் ஒன்னாவே இருக்காங்க. கடைசியில பாத்தீங்கன்னா ரெண்டு பேர் சேர்ந்தாங்க இல்லையா, அதான் படத்தோட ஸ்டோரி. ஒன் ஆஃப் த பெஸ்ட் மூவி இந்த வேர்ல்டுலயே பாத்தீங்கன்னா இந்த படம் தான் டாப்ல இருக்கு லவ் மூவில. சோ எந்த படமும் பாத்தீங்கன்னா இந்த படத்தை பீட் பண்ண எதுவுமே வரல. நிறைய பேர் இந்த படம் பார்த்திருப்பீங்க. சோ ஒரு சிலர் பார்க்காமலும் இந்த படம் இருப்பீங்க. சோ கண்டிப்பா பார்க்காதவங்க இந்த படத்தை மிஸ் பண்ணாம கண்டிப்பா பாத்துருங்க. அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு பெஸ்ட் லவ் மூவிஸ். வரையும் பார்த்தீங்கன்னா இந்த படத்தை நிறைய வாட்டி பார்த்துட்டு எனக்கு இன்ன வரையும் இந்த படத்தோட ஸ்டோரி பிடிக்காம இல்லை. ஸோ நான் அதுக்காக இந்த படத்தை தினம் எப்போ ஃப்ரீயா இருக்கும் அப்பெல்லாம் இந்த படத்தை நான் பார்த்துருவேன். நீங்களும் உங்க லவர் ஃபேனா இருந்தா ஸோ கண்டிப்பா இந்த படத்தை பார்த்துருங்க. இதுதான் கைஸ் நம்ம லிஸ்ட்ல கொடுத்துரும் டாப் 5 மூவிஸ். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா சூப்பரான லவ் மூவிஸ். ஸோ நீங்க லவர் கூட என்ஜாய் பண்ணி பார்க்குற எல்லாமே சூப்பரான படம். ஸோ இந்த படம் எல்லாமே தமிழ் டப்ல அவைலபிள் ஆகுது. ஸோ இந்த 5 படத்துல உங்களுக்கு எந்த படம் பிடிக்குது சொல்லி எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. ஸோ கைஸ் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, சஜஷன் சொல்லுங்க. ஸோ பை பை.